அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் சதீஷ்குமார் பேசுகிறேன். என்கிட்ட நிறைய பேர் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாவோட சொத்தை விற்க போகிறாரு, அதை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது பூர்வீகத்து சொத்து, என்னோடய தாத்தாவோட சொத்து பூர்வீகத்து சொத்து, அதை நான் விற்காமல் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பூர்வீகத்து சொத்துங்கிறது நம்மளோட பூட்டனார் பேரில் உள்ள சொத்து தான் நமக்கு பூர்வீகத்து சொத்தாக வரும். அது மட்டும் இல்லை, நம்ம பூட்டனார்கிட்ட இருந்து வாரிசு அடிப்படையில் இப்போ தொடர்ந்து பூட்டனார் தாத்தா அப்பா அப்படின்னு வந்திருந்தால் தான் நம்ம அதை உரிமை கொண்டாட முடியும். இடையில நமது தாத்தாவோ அல்லது பூட்டனாரோ கிரயமாக அவரது மகனுக்கு எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் நம்ம உரிமை கொண்டாட முடியாது. இதுதான் பூர்வீக சொத்தோட விளக்கம். எந்த காரணத்தை கொண்டும் தாத்தாவோட சொத்தை அவங்க அப்பா விற்கிறதுக்கு அவங்களுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா நம்மளோட தாத்தாவோட சொத்துங்கிறது நம்ம அப்பாவுக்கு அவங்களோட அப்பா சொத்து. அதாவது அவரோட அப்பா சொத்தை அவர் விற்கிறதுக்கு முழு உரிமை இருக்குது. நமக்கு 18 வயசு ஆயிருந்தாலுமே கூட, மேஜராக இருந்தாலும் கூட, அவங்க அப்பா சொத்தை, அதாவது நமது தாத்தா சொத்தை நம்ம அப்பா விற்கிறதுக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. சட்டம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்களுக்கு தொடர்ந்து டைமண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.